வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த அரசியல்ல மிகப்பெரிய அளவில் எப்படி வாக்குகள் போடுகின்ற போது இருந்ததோ அதே போன்று எப்போது வாக்குகள் எண்ணப்பட்டதன் பிற்பாடு இருந்ததோ அந்த ஒரு தொடர்ச்சி என்பது தற்போது வரை நீடித்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய 108 ஆசனங்கள் தான். இந்த 108 ஆசனம் என்பது தனி பெரும்பான்மை உருவாக்குவதில் இன்னும் குறிப்பிட்ட சில ஆசனங்கள் தேவையாக இருந்தது, அதாவது இருக்கைகள் தேவையாக இருந்தது. இந்த நிலையில் பார்க்கிற போது 118 ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த தேர்தல் களத்தில் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 118 பெரும்பான்மையை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது 108 தான் கிடைக்க பெற்றிருக்கிறது. இன்னும் 10 ஆசனங்கள் அவர்களுக்கு தேவை. இந்த நிலையில் பார்க்கிற போது இவை தொடர்பான விடயங்கள் இல்லாட்டி இந்த தனி ஒரு கட்சியாக அமைத்திருந்தாலும் கூட இப்போது ஏனைய கூட்டணிகளும் அதற்கான அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 10 ஆசனங்களை பெற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வர முடியும். இதற்கான குறிப்பிட்ட நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 2 நாட்களுக்குள் தங்களுடைய முடிவுகளை அறிவித்து விடுவதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் பார்க்கிற போது வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவியில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பதவியில் அமர்ந்து கொள்வார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மறுபக்கத்தில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி கொண்டார். ஆனாலும் அவர் பதவியிலிருந்து விலகின்ற போதும் குறிப்பிட்ட அடுத்த முதலமைச்சர் வரும் வரை அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் எந்த முடிவுகளை எடுப்பார் என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. இலங்கையிலும் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கூட இவை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கத்தில் பார்க்கிற போது நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தங்களுடைய தோல்வியை தழுவிக்கொண்டார். இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சீமானவர்கள் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தும் விதமாக காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு குரல் பதிவு ஒன்றையும் அவர் வெளியிட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது நிறைய இதற்காக பாடுபட்டிருந்தோம். ஆனாலும் தோல்வியை நாங்கள் தழுவி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் ஓய மாட்டோம். தொடர்ச்சியாகவே எங்களுடைய குரல் இருக்கும். தொடர்ச்சியாகவே அரசியல் களத்தில் அது ஒரு 10 ஆண்டுகள் பின்னாக நாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட எங்களுக்கு அது சந்தோஷம்தான். நாங்கள் தொடர்ச்சியாகவே அதற்காக போராடி கொண்டிருப்போம் என்று சொல்லி இருக்கக்கூடிய விதமான ஒரு காணொலி ஒன்று பரவி வருகிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கட்சிகளுக்குள் இருப்பவர்கள் தான் என்ற ஒரு விடயமும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை அவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் தான் இவ்வளவு தூரம் தோல்வியை தழுவிக்கொண்டமைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. எனவே மறுசீரமைப்பு என்பது அந்த கட்சிக்குள்ளே முன்னெடுக்கப்பட வேண்டும். அதனை தாண்டி நிறைய இளைஞர்கள் இனத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் இவர்களுடைய செயற்பாடுகளூடாகத்தான் தோல்வியை தழுவிக்கொண்டார்கள் என்ற ஒரு விதமான கருத்துக்களும் நிலவுகிறது. எது எப்படியோ விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த அவர் மீதான இருக்கக்கூடிய பிம்பம் என்பது சினிமா ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஆனாலும் குறிப்பாகவே சொல்வார்கள், ஒருவரை நாங்கள் மீண்டும் மீண்டும் திரையில் காண்பதும் இல்லாட்டி அவர் நடிக்கக்கூடிய படங்களில் மக்கள் சார்ந்து பேசக்கூடிய விடயங்களும் மக்கள் மனத்தில் ஆழமாக நெருக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு விதமான ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஆழ்மனதில் அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பும். ஒரு அண்ணனாகவோ மகனாகவோ தம்பியாகவோ அந்த ஒரு உறவு என்பது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இத்தனை வருட கால சினிமா வாழ்க்கையில் இந்த ஒரு விடயம் படிப்படியாகவே கட்டமைக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த வெற்றி என்பது அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய சினிமாவில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் இருந்திருக்கிறது. மறுபக்கத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் மறுத்துவிட முடியாது. அது என்னன்னு சொல்லி சொன்னால் திமுக மீது இருந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்திருக்கக்கூடிய வெறுப்பு என்பதும் தற்போது இந்த புதிய ஒரு கட்சி இவ்வளவு பெரிய பெரும்பான்மை பலத்தோடு ஒரு ஆட்சிக்கு ஏறுவதற்கான ஒரு பலத்தை பெற்றிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது தாவேக அவனுடைய செயல்பாடுகளாகட்டும் அவர்கள் எப்போதுமே
திமுகவினுடைய எதிர்ப்பாகத்தான் இருந்திருக்கிறது. நிறைய கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் தங்களை வந்து ஒரு பலமான கட்சியாகத்தான் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அவர்கள் எதிரிகளாக பார்த்திருக்கக்கூடியது திமுகவென்ற ஒரு பலமான கட்சியை தான். திமுக பற்றி நாங்கள் என்னதான் சொன்னாலும் அவர்களுக்கான சில வரலாறு இருக்கிறது. எனவே அப்படியான ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்தமையானது தாவிக மீதான ஒரு மக்களுடைய மனங்கள்ல அடுத்த கட்சி இந்த கட்சி தான் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தது ஆரம்பத்தில். அதற்கு பிறகு இப்போது அடுத்த கட்சி என்ன, அந்த கட்சி தான் ஆள வேண்டும் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் மறுபக்கத்தில் நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா அவர்கள் எப்போதுமே தாவேகாவை எதிர்த்து தான் அவர்களுடைய பிரச்சாரங்கள் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நான் முன்னரே சொன்ன அந்த நபர் தொடர்ச்சியாகவே தாவேகா சார்ந்து எதிரான கருத்துக்கள், மிக கீழ்த்தரமான சில கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியை தங்களுடைய எதிரிகளாக, முதன்மையான எதிரிகளாக கருதி தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு கூடான சண்டைகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு விதத்தில் தாவேகாவிற்கான மக்களுடைய செல்வாக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு வேளையில் திமுகவை மட்டும் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது அவர்கள் இருக்கக்கூடிய ஊழல் சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசியிருந்தார்கள்னு சொன்னால் இவ்வளவு தூரத்திற்கான தோல்வியை வந்து சந்தித்திருக்க முடியாது. நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் சீமானவர்கள் சொல்லியிருக்கின்றார், இத்தனை வாக்குகளை நான் எதிர்பார்த்தேன், நான் உட்பட சென்றிருப்போம்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது ஒரு வேளையில் தாவேக தலைவரை இழுத்து பேசாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் கிடைத்திருக்கும்னு சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவை தொடர்பான விடயங்களும் தற்போது இது எப்படி சாத்தியமானது என்பது தொடர்பாக தமிழக பரப்பில் இருந்து மிக முக்கியமான நபர்கள் ஆலோசனை சொல்கின்ற போது, இல்லாட்டி கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற போது அவர்களுடைய கருத்து இதுவாகத்தான் இருந்தது. இதே நேரத்தில் பார்க்கிற போது ஒரு பக்கம் தமிழக அரசியல் பரப்பில் இவ்வாறான விடயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில், அதுவும் யாழ்ப்பாணத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் அவர்களுக்கான வாழ்த்து தெரிவித்தது என்பது ஒரு புறம் இருக்க, யாழ்ப்பாணத்திலையும் கேக் வெட்டி கொண்டாடி இருக்கின்றார்கள். ஆர்ப்பரித்து வீதி ஓரங்களில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அவை தொடர்பான விடயங்களை பார்க்கிற போது இந்த நிலைமை எப்படியாக மாறிக்கொண்டு போகிறது என்பது தொடர்பான ஆழமான விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஒரு தேர்தல் முடிவு மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆச்சரியப்படுத்துவது போன்றுதான் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு நலனை ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எது எப்படியோ ஏறி வரக்கூடிய இந்த 5 ஆண்டு கால பகுதியில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பதும், மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றினார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அந்த மாற்று அரசியல் தேர்வாக தமிழக வெற்றி கழகம் இருந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய எதிர்கால செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிற போகிறது என்பதன் அடிப்படையில் தான் அடுத்து வரக்கூடிய காலங்களையும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக முக்கியமாக மக்களிடத்தில் கிடைக்கப்பெறும். ஆனாலும் எது எப்படியாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் ஒரு வரலாற்று சாதனை என்பது, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய சாதனையை முறியடித்து புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி என்பது நிகழ்த்தி இருப்பது என்பது நிச்சயமாக ஒரு சாதாரணமான விடயமாக இருக்க முடியாது. எனவே இந்த வெற்றி என்பது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழக தேர்தல் கலவரங்கள் தொடர்பாக எங்களுக்கு முழுமையான விடயங்கள் தெரியாவிட்டாலும் கூட இந்த ஒரு விடயம் தொடர்பாக விமர்சிக்கக்கூடிய சில கருத்துக்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சினிமா மோகம்தான் இத்தகைய வெற்றிக்கு வாய்ப்பாக அமைய பெற்றிருக்கிறது என்ற ரீதிகளையும் சிலருடைய கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது. எது எப்படியோ இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு திருப்பு முனையாகத்தான் அமைந்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.